மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். 5 வயசு குழந்தை கோவிலுக்குள்ள வச்சு நாசப்படுத்தப்பட்டிருக்குது. 4 இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி கொண்டு போனா அப்படின்ற காரணத்தை சொல்லி அவங்கள போட்டு அடின்னு அடிச்சதுல இன்னைக்கு அதுல 3 பேர் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலைமை. 16 வயசு பொண்ணு, அவளுக்கு திருமணம் நிச்சயமிக்கப்பட்ட ஒரு ஆணோட ரேஷன் கடைக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணையும் கூட்டு போய் பலாத்காரம் செஞ்சு அந்த பொண்ணையும் நாசப்படுத்திருக்கிறானுங்க. இதெல்லாம் நடக்கிறது எங்கன்னு பார்த்தோம்னா பாஜகவுடைய பொற்கால ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல. அந்த உத்தரப்பிரதேசத்துடைய காவல்துறை எந்த அளவுக்கு நடக்குதுங்கிறது இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது புரியுது. அதுலயும் குறிப்பா இந்த 5 வயது சிறுமியோட சம்பவம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஆசிஃபாவோட ஞாபகம் தான் வருது. ஒழுங்கா அன்னைக்கு ஆசிஃபாவோட பிரச்சனை நடக்கும்போது ஆசிஃபாவை அப்படி கோயில் கருவறைக்குள்ள வச்சு நாசப்படுத்தும் போது அன்னைக்கு முறையான நடவடிக்கை எடுத்திருந்தா, அந்த நாய்களை அன்னைக்கு பிடிச்சி தூக்குல போட்டிருந்தா இன்னைக்கு ஒரு 5 வயசு பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா? அதுவும் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. ஒரு இந்து சிறுமிக்கு ஏற்பட்டிருக்க நிலைமை. என்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அதெல்லாம் வாய மூடிட்டு பல பேர் வேடிக்கை பார்த்தாங்களோ, அடுத்த அந்த பாதிப்பு இந்துக்களையே நோக்கி அந்த பாதிப்பு திரும்பும். இப்போ உத்தரப்பிரதேச ஆக்ராவுடைய பகுதியில் ஒரு 5 வயசு சிறுமி, அந்த புள்ள அந்த கோயில் வாசல்ல அந்த வீட்டு பகுதியில் அங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பவித்ரான்னு சொல்லக்கூடிய ஒருத்தன், அவன் என்ன செஞ்சிருக்கான், அந்த பிள்ளைய, அந்த சின்ன பிள்ளைய கொண்டு போய் தரன்னு இழுத்துட்டு போயிட்டு கோவிலுக்குள்ள கூட்டு போயிட்டான். ஏன்னா கோவிலுக்குள்ள யாருமே இல்லை, அங்கே யாருக்கும் தெரியாதுங்கிறதால இந்த விளையாடிட்டு இருந்த 5 வயசு சிறுமியை கோயிலுக்குள்ள கூட்டு போயிட்டு அந்த கோயிலுக்குள்ள வச்சு அந்த சிறுமி, அந்த சின்ன பிள்ளைய, 5 வயசு பிள்ளைக்கு என்ன அந்த பிள்ளைய போட்டு நாசப்படுத்தி இருக்கிறான். அதோட அந்த பிள்ளையோட அலறல் சத்தம் அந்த இடத்துல கேட்டுருக்குது. புள்ள அலறுது, பிடிச்சி அலறு, என்ன பண்றான்னு அந்த பிள்ளைக்கு ஒன்றும் புரியாம அலறணுன்னே இந்த சத்தம் அவங்களோட பாட்டி அம்மாவுக்கு கேட்டிருக்குது. அதோட அவங்க பாட்டி கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்ததுக்கு பிறகு பாட்டி வந்துட்டாங்களே தெரிஞ்சுன்னா அந்த பாட்டியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இவன் அங்கேருந்து ஓடிட்டான். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஐயோன்னு கத்துனதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த நாயை பிடிச்சிக்கிறாங்க. அவனை பிடிச்சி போட்டு அடின்னு அடிச்சு அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா, இந்த பவித்ரான்னு சொல்றான்ல இந்த குற்றவாளி, இவன் வேற யாரும் இல்ல, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் தான். வேற வெளியில இருந்து எவனும் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரன் தான். இப்போ பொதுமக்கள் அவனை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாச்சு. ஒப்படைச்சதுக்கு பிறகு இவனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இவனுக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பவித்ரா மனநல பாதிக்கப்பட்டவன், அவன் ஆல்ரெடி மனநல பாதிக்கப்பட்டவன், தெரியாம ஏதோ பண்ணிட்டா சார் அப்படின்னு அந்த உத்தரப்பிரதேச ஆக்ராவுடைய போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொல்றதை நம்பிக்கிட்டு ஒரு 5 வயசு பிள்ளைய, விளையாடிட்டு இருந்த பிள்ளைய கோயிலுக்குள்ள போயிட்டு நாசம் பண்ணியிருக்கான், அவங்க சொல்றதையும் ஒரு காரணம்னு கேட்டுட்டு அவனை போலீஸ் விட்டுட்டாங்க. கேஸ் கூட போடாம அவனை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில வர ஆரம்பிக்குது. இவன் கோயிலில் கூட்டு போய், அதுவும் கோயிலோட கருவறை இருக்குது, சாமி சிலை இருக்குது, அதுக்கு பக்கத்திலே வச்சு அந்த பிள்ளைய படுத்துட்டு அவன் நாசம் பண்றான். அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் நேற்று முழுக்க வைரலா இருந்தது. இன்னைக்கு நம்மளால அந்த வீடியோ காட்ட முடியாது. அந்த ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் கிளிப்பு. அந்த 10 செகண்ட் 20 செகண்ட் கிளிப்பை காட்டினா இந்த வீடியோ ஒட்டுமொத்தமாக நீக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நம்மளால அந்த வீடியோ காட்ட முடியல. ஆனால் சோசியல் மீடியாவில் நேற்று முழுக்க பெரிய அளவில் வைரலா இருந்தது. அப்போ அந்த பிள்ளைய போட்டு ஒரு 5 வயசு பிள்ளைய அந்த கோயிலுக்கு பக்கத்தில் சாமி சிலை பக்கத்தில் வச்சு இப்படி நாசப்படுத்துறானேன்னு சொல்லி பொதுமக்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஆத்திரம், பெரிய அளவில் ஆதங்கத்தோட மக்கள் எல்லாம் அதை நோக்கி கேள்வி கேட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் ஆக்ரா போலீஸுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படுது. ஐயோ மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, பெரிய அளவில் ப்ரெஷர் உருவாகுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவனை கொண்டு போய் மனநல பரிசோதனைக்கு அதுக்கப்புறம் விடுறாங்க. எப்போ பண்றாங்க பாருங்க, அவனை வெளியில விட்டு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டதுக்கு பிறகுதான் மனநல பரிசோதனைக்கு விடுறாங்க. மனநல பரிசோதனை செய்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு மனரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவன் பைத்தியமோ மனநலம் பாதிக்கப்பட்டனோ அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஆள் ரொம்ப தெளிவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் உண்மை வெளியில் வருது. அதுக்கப்புறம் தான் அவனை கைதே செய்கிறாங்க. கைது செஞ்சு அவன் மேலே கேஸை போட்டு இப்பேற்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அப்போ இந்த உத்தரப்பிரதேசோட நிலைமையை பாருங்களேன். இதில் முதல் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவன் ஒரு பக்கத்து வீட்டை சேர்ந்தவன் தான். அப்போ பக்கத்து வீடுனா அதுவும் என் புள்ள மாதிரி இல்லையா, நம்ம வீட்டு புள்ள அப்படிங்கிற அந்த ஒரு குறைந்தபட்ச மனசாட்சி கூட அவனுக்கு கிடையாது. ஏன்னா வடக்கு முழுக்கவே இப்படிதான் மோசமாய் போய் கிடக்குது. பில்கிஸ் பானுக்கு என்ன நடந்துச்சு, பில்கிஸ் பானு அன்னைக்கு அந்த கர்ப்பிணியா இருந்த பில்கிஸ் பானு கற்பழிக்கப்பட்டு நாசப்படுத்தப்பட்டு அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அழிக்கப்படும் போது அன்னைக்கு பில்கிஸ் பானுவை கற்பழிச்ச அந்த நாய்ங்க யாருன்னா அவனுமே அக்கம் பக்கம் வீட்டுக்காரன் தான். அவனுங்கெல்லாம் கற்பழிக்கும் போது பில்கிஸ் பானோட வாக்குமூலம் சொல்றாங்க, என்ன இப்படி எல்லாம் நாசப்படுத்தும் போது எல்லாம் என் பக்கத்து வீட்டுக்காரன் தான். நாங்க பால் வியாபாரம் செஞ்சோம், எங்கள்கிட்ட தினமும் அவங்க தான் பால் வாங்குவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள், நான் மாமாவா சித்தப்பாவை பழகிட்டு இருந்த நபர்கள் தான் என்ன நாசப்படுத்தினாங்க.
மாமா விட்டுருங்க மாமா, சாச்சா விட்டுருங்க சாச்சான்னு சொல்லி நான் எவ்வளோ கத்துனேன். என்னோட ஒரு அலறல் சத்தம் கூட அவங்களோட காதுல கேட்கல. என்ன நாசப்படுத்தி என்னோட 3 வயது சிறுமி தரையில அடிச்சு சாவடிச்சு என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அழிச்சாங்கன்னு சொல்லி, அப்போ இந்த வடக்குல இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் அவங்களுக்கு மதவரி ஊட்டப்பட்டு ஒரு பக்கம் ஜாதி வரி ஒரு பக்கம் ஊட்டப்பட்டு மனிதாபிமானம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு அடியோட போயிடுறதாலதான் நம்ம பக்கத்து வீட்டு புள்ள தானே அப்படிங்கிற அந்த அடிப்படை மனிதநேயம் கூட அவனுக்கு இல்லாம இந்த அளவுக்கு நாசப்படுத்த போறானுங்க. இதுல இன்னொரு விஷயம் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருத்தன் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு ஆதரவா தான் அங்க ஒரு கூட்டம் உருவாகுது பாருங்களேன். இப்போ இவன் இப்படிப்பட்ட குற்ற செயல் 5 வயசு பிள்ளைய கோயிலுக்குள்ள வச்சு நாசப்படுத்தி இருக்கிறான். நியாயமா பார்த்தா அவன் குடும்பத்தாரா இருந்தாலும் நான் அடிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும். ஆனா அவங்களுடைய குடும்பத்தார், அவனுடைய நண்பர்கள், அவனுக்கு தேவையான ஆதரவாளர்கள் வந்து இல்ல அவர் மனநல பாதிக்கப்பட்டவன்னு சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவனை அங்கிருந்து எஸ்கேப் பண்ணக்கூடிய ஒரு வேலையில தான், போலீஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எஸ்கேப் பண்ணக்கூடிய ஒரு வேலையில தான் அவங்க ஈடுபடுறாங்க. இதே தானே சிறுமி ஆசிஃபாவுக்கு நடந்துச்சு. கோயில் கருவறைக்குள்ள வச்சு அந்த 8 வயசு பிள்ளையை நாசப்படுத்தினதுக்கு பிறகு அது சம்பந்தமான குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க. அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த பகுதி ஹத்வாவுடைய பகுதியை சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த எம்பிகள், அங்க இருக்கக்கூடிய பிஜேபியோட அமைச்சர்கள் அவங்க போய் ரோட்ல போய் தேசிய கொடியோட ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த குற்றவாளியில 2 பேர் வந்து முக்கியமான நபர்கள், அவங்க போலீஸ் பொறுப்புல இருந்தாங்க, அவங்கள வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லி அந்த குற்றவாளிகளையும் விடுதலை செய்யணும்னு சொல்லி பாஜகவுடைய அமைச்சர்கள் போய் போராட்டம் பண்ணாங்க இல்லையா? அப்போ இவங்களுக்கு எல்லாம் இதுதான், அவன் வந்து எனக்கு சார்ந்தவன், என்னுடைய சமூகத்தை சார்ந்தவன், என்னுடைய மதத்தை சார்ந்தவன் இருந்தா அவன் எப்பேற்பட்ட குற்ற செயலில் ஈடுபட்டாலும் அவனுக்கு ஆதரவா நான் வந்து நிற்பேன். பொய்யான குற்றச்சாட்டு பொய்யான சாட்சிகளை சொல்லி கூட அவனை காப்பாற்றக்கூடிய வேலைகளில் பார்ப்பேன்னு சொல்லி இது தொடர்ந்து வட மாநிலங்கள்ல இது ஒரு தொடர் கதையாவே நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தோட ஒரு கொடுமை என்னன்னா, இதெல்லாம் கோயிலுக்குள்ள வச்சு நடக்குது. அந்த கோயிலுக்குன்னு ஒரு புனிதமாச்ச, கோயிலுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணுமே, இது எதுவுமே அவங்களுக்கு இப்ப தெரியறதில்ல. காரணம் என்னன்னா, இந்த கோவிலை வச்சு இந்த சாமி பெயர்களை வச்சுதானே அங்க பெரிய அரசியல் நடக்குது. அரசியல்வாதிகள் இது அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த மதத்துக்கோ மதம் சார்ந்த வழிபாடு தலங்கள் மீதோ எந்த ஒரு மரியாதை இல்லாம அவங்களுக்கு போயிருது. ராமர் பேரை வச்சுக்கிட்டு ஏன் ராமர் கோயில் அறக்கட்டளை சார்பில் நிலம் வாங்கப்படுது, ராமர் கோயிலுக்காக அக்கம் பக்கம் நிலம் வாங்கப்படுது, அந்த நிலத்துல பல வகையான ஊழல்கள் நடக்குது. அப்ப என்னன்னா அந்த சாமிக்கோ அந்த மதத்துக்கோ எந்த ஒரு மரியாதை கொடுக்காம ஏன்லாம் எனக்கு லாபம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அரசியல் ரீதியா இன்னைக்கு பல பேர் எடுக்கிறதால, அந்த மதத்தை வச்சு பயன்படுத்தி இவங்களுடைய அரசியல் ஆதாயங்கள் அடைகிறதால இதை பார்க்கக்கூடிய சாதாரண வடக்கா இருக்கல அவனை என்ன செய்யறான், நம்மளும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அங்க சாமிக்குன்னு எந்த ஒரு மரியாதையும் இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு தைரியம் அவங்களுக்கு ஏற்பட்டுருது. ஆனா இதெல்லாம் எப்ப கேள்வி கேட்கப்படுதுன்னா, இந்த ஒரு விஷயம் நடந்து அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சி மக்கள் மத்தியில் பேசு பொருளாகி மக்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டானா மட்டும்தான் அங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்க வராங்க. இல்லையா இப்ப இது வந்து மக்கள் வந்து சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வரலனா, அதை நோக்கி மக்கள் கேள்வி கேட்கலனா கண்டிப்பா அங்க போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காது. இப்பேற்பட்ட சம்பவங்கள் தான் அங்க நடந்துட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல தான் இதே உத்தரப்பிரதேசத்துடைய அலிகர் மாவட்டத்துல இன்னொரு கொடூரமான ஒரு சம்பவம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு 4 வாலிபர்கள், 4 பேரும் இஸ்லாமியர்கள், அவங்க இறைச்சி எடுத்துட்டு ட்ரக்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த வேனை மறைச்சு அங்க இருக்கக்கூடிய சங்கிகள், விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்தவங்க வழி மறைச்சு அவங்களை போட்டு கடுமையான தாக்குதல் நடத்துறானுங்க. அவங்க தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த போட்டோ அந்த வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல, ஏன்டா உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா, இப்படியாடா போட்டு அடிப்பீங்க, ஒரு மாட்டை கூட ஒரு மனிதனால அப்படி அடிக்க முடியாது. இந்த மாட்டை போட்டு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா, மாடை கூட அப்படி அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு அடிக்கிற எல்லாம் கூர்மையான ஆயுதங்களை வச்சு அடிக்கிறான், கொம்பை வச்சு அடிக்கிறான், செங்கல் எடுத்து அடிக்கிறான், செங்கல் எடுத்து அடின்னு போட்டு அடிக்கிறான், கம்பு எல்லாம் என்ன கையில கிடைக்குது எல்லாத்தையுமே போட்டு அடின்னு அடிச்சு அவங்க ஒருத்தரோட முதுகு பார்க்க முடிஞ்சது. அந்த போட்டோவை நம்மளால இப்ப காட்ட முடியாது. அந்த போட்டோவை காட்டினாலும் இந்த வீடியோ வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப் சார்பில் நீக்கப்பட்டுரும். அப்போ அந்த போட்டோவை பார்க்கும்போது அவனோட முதுகு பகுதியை காணா, ஃபுல்லா அப்படி ரத்தத்தோட அப்படி செவந்து போய் கிடக்குது. அவ்வளவு கொடூரமா போட்டு அவனை போட்டு சித்திரவதைப்படுத்தப்படுது. அந்த 4 இஸ்லாமியரோட பெயர்கள் அப்பாஸ், அகில், காதிம், முன்னா கான், இந்த 4 பேர் தான் அந்த இறைச்சியை ஏற்றிக்கிட்டு அவங்க போயிருக்கிறாங்க. அந்த வழியை மறைச்சு இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இதுல அந்த பாதிக்கப்பட்டக்கூடிய அகில்னு சொல்லக்கூடியவருடைய தந்தை சலீம், அவர் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை பதிவு செய்யறாரு. பையன்ட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு பதிவு செய்யும் போது, இந்த விஸ்வ இந்து பரிஷத் மாதிரியான அங்க பல சங்கி அமைப்புகள் இருக்கு, நாங்களா பசு பாதுகாவலர்கள் அப்படின்ற பேர்ல இது மாதிரி யாரெல்லாம் இறைச்சியை கொண்டு போறாங்களோ அவங்கள வழிமறைச்சு எங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடு, இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் உன்னை நாங்க விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழிப்பறியான சம்பவங்கள்ல தான் அங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்களுக்கு இவ்வளவு பணம் தரணுங்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்க நாங்க ஒன்றும் பசுவை கடத்தல, சட்டத்துக்கு புறம்பான வியாபாரம் செய்யல, நாங்க வந்து ஒரு ஃப்ரோசன் கம்பெனில நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த கம்பெனியோட பேரு அல் அம்மார் ஃப்ரோசன் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரோசன் எக்ஸ்போர்ட் கம்பெனி. அங்க வந்து ப்ராப்பரா முறைப்படி அரசு உத்தரவோட அங்க முறைப்படி, அதுவும் எரும மாட்டு கறி மட்டும் தான் அங்க அறுக்கப்படுது, பசுமாடு அறுக்கப்படுறது கிடையாது. எரும மாட்டு கறி அரசு உத்தரவோட இது உள்நாட்டிலே வியாபாரம் செய்யறோம், வெளிநாட்டிலே ஏற்றுமதி செய்யப்படுது. அப்ப அந்த அல் அம்மார் ஃப்ரோசன் அந்த கம்பெனில இருந்து நாங்க வேலை செய்யறோம்.
அங்க FSSAI சர்டிபிகேட் இருக்குது. அந்த சர்டிபிகேட்டோட கேட் பாஸ் எங்க கையில இருக்குது. எல்லாமே அரசு உத்தரவோட நாங்க செயல்பட்டு இருக்கோம். அப்ப எங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் கொடுக்கப்பட்ட இடத்துக்கு இன்னொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நாங்க கொண்டு போறோம். ட்ரக்ல நாங்க கொண்டு போறோம். இதுல நாங்க எங்கேயும் சட்டத்துக்கு புறம்பா செய்யல, எந்த ஒரு மதத்துக்கு எதிராக செயல்படல, எந்த ஒரு பசுவையுமே வதை செய்யல, எரும மாட்டு கறிதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதாரங்கள் சொல்றாங்க. எல்லா ஆதாரம் என் கையில இருக்கு. அப்புறம் நான் ஏன் உனக்கு ஏன் கொடுக்கணும்? போலீஸே இதுல கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் இல்ல, உங்களுக்கு ஏன் நாங்க தரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. போட்டு அடின்னு அடிச்சு அவங்க கொண்டு வந்த அந்த ட்ரக்கை கவுத்து போட்டு அதுக்கு தீ வச்சு இவங்களை போட்டு இந்த அளவுக்கு அந்த அடிக்கப்பட்ட காட்சி கண்டிப்பா சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ மோசமான முறையில் போட்டு தாக்குதல் நடத்துறானுங்க. இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் இங்க அடிச்சிடறாங்க, 4 பேரை போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க, இதுக்கு மேல விட்டு அடிச்சே கொன்றுவானுங்கன்னு ஒரு நிலைமை வந்ததுக்கு பிறகு போலீஸுக்கு யாரோ இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்ததுக்கு பிறகு தான் அடிக்கிறதே நிறுத்துறானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்கள மீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. அதுல அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தனுடைய தந்தை சலீம் சொல்றாரு, என் பிள்ளைங்களுக்கு ஏற்பட்ட காயம் இருக்குல்ல, இந்த காயத்தெல்லாம் என்னால் வாயில சொல்லவே முடியலங்க, நீங்க போய் அந்த வீடியோ போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை காட்ட சொல்றாரு. அந்த வீடியோ பார்க்கும்போது எந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதுல கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த கும்பல் இருக்குல்ல, இதே ட்ரக்கை 15 நாளைக்கு முன்னாடி வழிமறிச்சிருக்கானுங்க. 15 நாளைக்கு முன்னாடி வழிமறிச்சு இந்த மாதிரி நீ கறி கொண்டு போற, நீ பசு கறியை கொண்டு போறேன்னு அவன் மேல சொல்லுவேன், அதனால எனக்கு ஒரு 50,000 ரூபாய் நீ கமிஷன் வெட்டு அப்படின்னு சொல்லி இதை ஒரு வழிப்பறி செயலாவே, அதாவது பசு புனிதம், இந்து மதம் புனிதம் சொல்லி இந்த மதத்தின் பேர்லயும் அந்த பசுவின் பேர்லயுமே ஒரு அரசியல் செஞ்சுட்டு அது மூலியமா இவங்களோட சுய ஆதாயம் மட்டும்தான் அடைய பாக்குறானுங்க. நம்ம ஊர்லயுமே திருச்சியிலன்னு நினைக்கிறேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் பசு கூட கிடையாது, மாடுகளை வியாபாரத்துக்காக கொண்டு போறாரு, வழி மறைச்சு இங்க இருக்கக்கூடிய ஒரு சங்கி குரூப் பெரிய அளவில் அவங்கள்ட்ட காசு கேட்டு ஒரு வழிப்பறி மாதிரியான காரியத்தை ஈடுபட்டாங்க. அப்பவுமே அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு. இது பல ஊர்களில் ஒரு தொடர் கடையாவே நடக்குது. நீ வந்து கறி கொண்டு போற, நீ பசுவை கொண்டு போற, நம்ம மேல நான் கேஸை கொடுத்துருவேன், ஒழுங்கா நான் கேட்கிற காசை கொடுன்னு சொல்லி வழிப்பறி செஞ்சு இப்பேற்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறானுங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு சங்கிகள் தரப்புல இருந்து இது வேற மாதிரி டைவர்ட் பண்ணாங்க. அவங்க பசுவை கொண்டு போனாங்க, மாட்டுக்கறி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணாங்க. அப்பவே ஆல்ட் ஜுபேர் அந்த முழு ஆதாரங்களை வெளியிட ஆரம்பிச்சாரு. இது வந்து அந்த அல் அம்மார் ஃப்ரோசன் எக்ஸ்போர்ட் அந்த கம்பெனில இருந்து வருது. அந்த கம்பெனி FSSAI சர்டிபிகேட்டோட, ஃபுட் சேஃப்டி சர்டிபிகேட்டோட முறைப்படி இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில இருந்து இதை வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போறாங்க. வெளியில போகும்போது அங்க கேட் பாஸ் ஸ்டிக் பண்ணப்பட்டிருக்குது. அந்த கேட் பாஸ்ல எந்த வெஹிக்கிள் நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் இந்த வண்டியிலுமே நம்பர் பிளேட் நம்பரா இருக்குது. இந்த நபர்கள் தான் கொண்டு போயிருக்காங்க. அப்ப எங்கேயுமே சட்டத்துக்கு புறம்பாவோ பசுவை கொண்டு போய் இது மாதிரி எதுவுமே நடக்கல. இது முறைப்படி செய்யப்பட்டது. இவங்க வழிப்பறி காரியத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விபரமே ஆல்ட் ஜுபேர் மாதிரியான நபர்கள் அந்த உண்மையை சொன்னதுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் வெளியில வருது. ஆனா உத்தரப்பிரதேச போலீஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சினிமால கிளைமேக்ஸ்ல போலீஸ் வருவாங்களே, அந்த மாதிரி உத்தரப்பிரதேச போலீஸ் வந்து இந்த மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. போலீஸ் இந்த மாதிரி சம்பவம் கேள்விப்பட்டோம், இது வந்து யாரோ பசுவை கொண்டு போறாங்க, மாட்டுக்கறியை கொண்டு போறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு தகவல் வந்தது. அதனால கிராம மக்கள் அவங்க வந்து சங்கிகளோ விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்தவங்கள சொல்லல, அவங்களோட பேர் கூட இருக்கு. விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த ராஜ்குமார் ஆர்யா, அர்ஜுன் சிங் சொல்லக்கூடிய 2 விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் அவங்களுடைய தலைமையில தான் அந்த கும்பல தாக்குதல் நடத்திருக்குது. அப்ப இந்த அமைப்பை சேர்ந்தவங்க பேர்லாம் சொல்லாம இவங்க வந்து கிராம மக்கள் வந்து அவங்க தாக்குதல் நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து அவங்களை மீட்கப்பட்டு அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறோம். இதுல ஒரு விசாரணை நடத்தப்படுது, குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள், தற்போது அந்த பகுதியில் ஒரு அமைதி சூழல் நிலவுகிறது அப்படின்னு சொல்லி போலீஸ் இதை தான் ஒரு விளக்கமா சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலே அவன் பசுவே கடத்திருக்கோம் சட்டத்துக்கு புறம்பான, ஏன்னா உத்தரப்பிரதேசல இந்த மாதிரி சட்டம் இருக்கா, சட்டத்துக்கு புறம்பாவே ஈடுபட்டாலும் இங்க காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும், அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். நீ கிராம மக்களாவே இருந்தாலும் உனக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தாக்குதல் நடக்குது, உனக்கு யார் அனுமதி கொடுத்தது சொல்லி அந்த நபர்கள் மேல உச்சபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு காவல்துறையோட வேலை. ஆனா அவங்களை அப்படியே மயிலிறகளை வருடி விடுற மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு கிராம மக்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த சங்கிகளை ஒரு சேஃப் ஜோனுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கொண்டு போறாங்க. இப்படி காவல்துறையோட செயல்பாடு இருக்கிறதால தான் அவனுங்க துணிஞ்சு இது மாதிரியான காரியத்துல யார் நம்மளை கேட்கறதுக்குன்னு சொல்லி துணிஞ்சு இது மாதிரியான காரியத்துல தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிக்கிறானுங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே உத்தரப்பிரதேசல இன்னொரு பெரிய ஒரு கொடுமை, ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றம் செஞ்ச குற்றவாளிகளை நீதிமன்றம் விடுவிச்சிருக்காங்க, ஜாமீன் கொடுத்து விடுவிச்சிருக்காங்க. இது என்ன சம்பவம்னு பார்த்தோம்னா, கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அந்த ஆக்ரா, இதுவுமே அந்த சிறுமியை கோயிலில் வச்சு நாசப்படுத்தினாங்களே அதே பகுதி, ஆக்ராவுடைய காஸ்கஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அங்க ஒரு 16 வயது சிறுமி, அந்த பொண்ணுக்கு திருமணம் நிச்சயமிச்சிட்டாங்க. வடக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா, திருமணம் நிச்சயம் செஞ்சிருக்காங்க. அந்த திருமணம் நிச்சயம் செஞ்ச அந்த மாப்பிள்ளையோட இந்த பொண்ணு ரேஷன் கடைக்கு போயிருக்கு, வீட்டோட அனுமதியோட அவங்க 2 பேரும் ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. ரேஷன் வாங்கிட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அந்த பொண்ணையும் அந்த பையனையுமே தாக்குதல் நடத்தி அந்த பொண்ணு ஒரு புதருக்குள்ள கொண்டு போயிட்டு ஒரு 10 பேர் கொண்ட கும்பல், அந்த கும்பல் ஒரு முக்கியமான நபர், ஒரு பாஜக சேர்ந்த உறுப்பினர், பாஜக சேர்ந்த அகிலேஷ் பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்
இந்த அகிலேஷ் பிரதாப் சிங்கோட பட்ட பேர் கப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கப்பார்ன்ற பட்ட பேர்ல இயங்கக்கூடிய ஒரு பாஜகவை சேர்ந்த உறுப்பினர் 15 வருஷம் அங்க பாஜகவில் ரொம்ப பிரபலமான ஆளு. பாஜக கப்பார் அப்படின்னா அவ்வளவு ஃபேமஸ் சொல்லக்கூடியவர் தான் இந்த அகிலேஷ் பிரதாப்னு சொல்லக்கூடிய நபர். அந்த காஸ்கஞ்சி பகுதியோட எம்எல்ஏவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். அப்போ இப்பேற்பட்ட இந்த அகிலேஷ் பிரதாப்புடைய தலைமையில ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் அந்த பொண்ணை போட்டு நாசப்படுத்துறானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திருமணம் நிச்சயப்பட்டிருக்கு, வருங்கால கணவன், அவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை 10 பேரை போட்டு நாசம் பண்றானுங்கன்னா அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த பையனோட மனநிலை எப்படி இருக்கும்? இவ்வளோ கொடூரமா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு அந்த பொண்ணை போட்டு நாசப்படுத்திட்டு கடைசியில் அந்த பொண்ணோட செயின், அந்த பொண்ணோட கம்மல், அவங்க கையில் வச்சிருந்த பணம், அவங்களுடைய செல்போன் இதையும் திருடிட்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் போலீஸ்ல போய் புகார் கொடுக்கப்படுது. உத்தரப்பிரதேச போலீஸ் இந்தியாவிலே சிறந்த ஒரு போலீஸ் இல்லையா? போலீஸ்ல புகார் கொடுத்தது பிறகு 2.5 நாள் வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யல. ஏப்ரல் 10 சம்பவம் நடக்குது. புகார் கொடுத்து 2.5 நாள் வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யல. அப்புறம் இதை பத்தி பெரிய அளவில் அங்க போய் திரும்ப போய் சொன்னதுக்கு பிறகு 2.5 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் பதிவு செய்யறாங்க. இந்த எஃப்ஐஆர்ல 10 பேர் இது மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 10 பேர்ல 8 பேரோட பேர் தான் எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்ணப்படுது. இந்த 8 பேர்ல மீதி 2 பேர் அடையாளம் தெரியாத நபர், சந்தேகத்திற்குரிய நபர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த எஃப்ஐஆர் 8 பேர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. போக்சோ கேஸ், ஏன்னா பொண்ணுக்கு 16 வயசு, போக்சோ கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணது ஏப்ரல் நடக்குது, இந்த மே மாசம். இதுக்கப்புறம் இந்த கேஸ் போக்சோ நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிபதி இதெல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டாங்களா, இப்போ வந்து அவங்களுக்கு நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க 2 லட்சம் ரூபாய் அபராதம் கொடுக்கணும். நீதிபதி கடுமையான நிபந்தனைகள்லாம் போடுறாங்க. பாருப்பா, 2 லட்சம் ரூபாய் ஜாமீன் கொடுத்துடணும், எங்கேயும் வெளிநாட்டுக்கு எங்கேயுமே நீங்க தப்பிச்சு போயிடக்கூடாது, விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும், சாட்சிகளை எந்த வகையிலும் மிரட்டுற மாதிரியான காரியங்களை ஈடுபடக்கூடாது, சாட்சிகள் மீது நீங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான நிபந்தனை, கடுமையான தண்டனை போட்டு இவங்களுக்கு இப்ப ஜாமீன் கொடுத்துட்டாங்க. நம்மளாம் காமெடியில, சினிமால காமெடி பார்த்திருப்போம், பொண்ணை கற்பழிப்பான், மைனர் வந்து அபராதம் கட்டிட்டு ஜாலியா வெளியில மைனர் போயிடுவாருன்னு சொல்லி. இந்த மைனர் சம்பவங்கள் எல்லாம், இந்த மாதிரியான கட்டப்பஞ்சாயத்து சம்பவம்லாம் இன்னைக்கு ஈஸியா வட மாநிலங்கள் நடந்துட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு கொடூரம். ஈஸியா கற்பழிச்சா 2 லட்சம் ரூபாய் அங்க அபராதம் கட்டினா இன்னைக்கு ஜாலியா மாப்பிள்ளை மாதிரி வெளியில வந்து சுத்திட்டு இருக்கான். அப்ப இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட நிலைமை என்ன இருக்கும்? அங்க நீதிபதி சொல்றாங்க சாட்சி மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, சாட்சியை மிரட்டக்கூடாதுன்றாங்களே, இதுக்கு மேல என்ன மிரட்டணும்? இன்னைக்கு கற்பழிச்சா 2 லட்சம் ரூபாய் கட்டிட்டு தாராளமா அவனுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குன்னு தாராளமா இன்னைக்கு வெளியில வந்துட்டான். அந்த குடும்பம் இனிமே எப்படி கேஸை நம்பி கேஸை போய் கொடுப்பாங்க? வெளியில வந்துட்டாங்களே, இனிமே நம்ம போலீஸுக்கோ கோர்ட்டுக்கு போனா நம்மள ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொல்லி அந்த குடும்பம் இனிமே பயப்பட தான் செய்யும். அப்ப இப்பேற்பட்ட நிலைமைகள் இருக்கிறதால இன்னைக்கு வட மாநிலமே மக்கள் வாழ்வாதாரத்தை அஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலைமையா இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஒரு 5 வயசு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல. அங்க ஒரு முறைப்படி சட்ட அனுமதியோட முறைப்படி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு அங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல. இஸ்லாமியர்களா வாழ்ந்தாலோ தலித்துகளா வாழ்ந்தாலோ அங்க மிகப்பெரிய ஆபத்தான சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 16 வயசு பொண்ணு அவங்க வருங்கால கணவரோட ரேஷன் கடைக்கு போயிட்டு வர முடியல. இப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்குது. அங்க வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மட்டுமே ஆபத்தான நிலையில இல்ல, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பும் அங்க உள்ள சட்ட ஒழுங்கும் தான் மிகப்பெரிய அளவுல ஆபத்துல இருக்கு.